அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உரையாடித்து நான் ஜெர்மன் நாட்டில் உள்ள புண்டஸ்டாக்கை பற்றி கூறுகின்றேன். இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய புண்டஸ்டாக். இது இப்போ புண்டஸ்டாக்கில் என்ன செய்யப்படும் என்றால், இப்போ பொலிட்டிக்கர் எல்லோரும் எங்களுடைய உதாரணமாக ஓலாஃப் ஷால்ஸ் என்றவர் உதாரணமாக அவையில் அங்கே தேர்வெடுத்து கொள்வார்கள். ஏனென்றால் இதில் இப்போ சீட் ஏரியா அப்படியெல்லாம் கவனித்து தான் செய்யப்படுகிறது. உதாரணமாக இது 2021 ஆண்டு ஆகஸ்டில் இருந்தது. அது இப்படியாக என்ன சீட்டுக்கு என்ன எந்த பச்சாய்க்கண்டு அது உதாரணமாக CDU CSUக்கு இப்படியா இவ்வளவு இடம் இருந்தது. அப்போ இந்த இப்படியான இதெல்லாம் இதுதான் இங்கு செய்யப்படும். இன்னும் கூடுதலாக இது நாங்கள் தான் அவையில் சாக்கில் இருப்பவர்களை நாங்கள் தான் அவையில் எடுத்துக்கொள்வோம். இது நான் உங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் கொடுக்கின்றேன். என்றால் புண்டஸ்டாக்கில் இது தவிர பொலிட்டிக்கல் ஆக்கள் தவிர இருக்கிறவர்கள் இது ஒரு பார்லிமெண்ட் ஜெர்மன் நாட்டில் ஆகும். இது மிக ஒவ்வொரு 4 வருடங்களில் அங்கே கிட்டத்தட்ட அங்கே ஒரு தேர்வெடுக்கப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 598 அப்கோஆர்டினேட்டர்ஸ் அங்கே பொலிட்டிக்கர்ஸ் இருக்கிறார்கள். இவையில் எல்லோருக்கும் ஒரு ஸ்டிமல் இருக்கிறது, குரல் இருக்கிறது. இவையில் எல்லோரும் சொன்ன போலவே உதாரணமாக புண்டஸ்கன்சலர் தான் அவையில் எடுக்கிறார்கள். இப்போ புண்டஸ்டாக் தான் இவை தான் கவனிக்கிறார்கள். இதே போல் அவையில் உதாரணமாக கிசெட்ஸ் எல்லாம் அப்படி அவங்களுக்கு ரூல்ஸ் என்ற அது ஒரு புதிய ரூல் வரணும் என்றால் அப்போ அங்கவும் அது கதைக்கப்படும். அது ஒவ்வொரு மாதத்தில் 2 தரம் அல்லது 1 தரம் அங்கே கதைக்கப்படும். எப்படி ஜெர்மன் நாட்டில் புதிய ரூல் என்று போன்றவற்றை நடைபெறும். இதான் நன்றி வணக்கம்.